السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلة حيلتي وأدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மனிதர்களை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள்? புனிதராகவும் அல்லாஹுடைய நேசராகவும் இறை நம்பிக்கை உடையவர்களாகவும் அல்லாஹுடைய நெருக்கத்துக்கு உரியவர்களாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். காரணம், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விதம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி வருகின்றார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இதில் பிஸ்ஸினா, விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்டார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் கோபத்தில் கொந்தளித்து அவரை அடித்து விரட்டுகின்றார்கள். யாரிடத்தில் வந்து நீ என்ன விஷயத்தை கேட்கின்றாய் என்பதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த சஹாபாக்கள் அந்த மனிதரை அடித்து விரட்டுகின்றார்கள். விரட்டிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து வர சொல்லி பக்கத்தில் அமர வைத்து ஒரு 4 கேள்விகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். முதலாவது கேள்வி கேட்டார்கள், அஃபதுஹிப்பூன உம்மிக்க, உன்னுடைய தாயை மற்ற ஒரு நபர் விபச்சாரம் செய்தால் நீ விரும்புவியா என்பதாக கேட்டார்கள். கேட்டபோது அந்த மனிதன் சொன்ன வார்த்தை, லா வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், நான் என் தாயை மற்ற ஒரு நபர் விபச்சாரம் செய்வதை நான் ஒருபொழுதும் விரும்ப மாட்டேன் என்பதாக சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அந்த நபர் சொல்லுகின்றார், எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய தாயை மற்ற ஒரு நபர் ஜினா விபச்சாரம் செய்வதற்கு விரும்ப மாட்டார் என்பதாக அந்த மனிதர் சொல்லுகின்றார். அடுத்த கேள்வி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அஃபதுஹிப்பூனல் இப்னதிக், உன்னுடைய மகளை மற்ற ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதற்கு நீ விரும்புவியா என்பதாக கேட்கின்றார். அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், என் மகனை நான் விபச்சாரம் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன். அதே போல எந்த ஒரு மனிதனும் அவனுடைய மகளை விபச்சாரம் செய்வதற்கு விரும்ப மாட்டான் என்பதாக அந்த மனிதர் சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கேள்வி கேட்கின்றார்கள், அஃபதுஹிப்பூன லிஹாலதுக, உன்னுடைய சகோதரியை நீ விபச்சாரம் செய்ய விரும்புவியா நான் கேட்கின்றேன். கேட்டு முடிச்சுட்டு அடுத்த மனிதர் அந்த மனிதர் பதில் சொல்லுகின்றார், லா வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், என்னுடைய சகோதரியை நான் ஒருபொழுதும் விபச்சாரம் செய்வதற்கு விரும்ப மாட்டேன். சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சகோதரியை விபச்சாரம் செய்வதற்கு விரும்ப மாட்டான். சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி கேட்கின்றார்கள், அஃபதுஹிப்பூன லி அம்மதுக, உன்னுடைய மாமியை நீ விபச்சாரம் செய்வதற்கு விரும்புவியா என்பதாக கேட்குறாங்க. அடுத்து அந்த மனிதர் சொல்லுகின்றார், லா வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், நான் என்னுடைய மாமியை விபச்சாரம் செய்வதற்கு விரும்ப மாட்டேன். சொல்லிட்டு எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மாமியை விபச்சாரம் செய்வதற்கு விரும்ப மாட்டான் என்பதாக சொல்றார் அந்த மனிதர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த வார்த்தையை கேட்டார். ஒரு வார்த்தை தான் கேட்டார்கள், நீ விபச்சாரம் செய்வதற்கு ஆசைப்படுறியப்பா, நீ விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு தாயாகவும், ஒரு ஆளுக்கு சகோதரியாகவும், ஒரு ஆளுக்கு மாமியாகவும், ஒரு ஆளுக்கு பிள்ளையாகவும் இருக்கலாம்லப்பா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே அந்த நொடியில் அந்த மனிதருடைய மனதெல்லாம் ஒரே சஞ்சலிச்சு போய்விட்டது. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்காக 3 துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் தம்பஹு, அல்லாஹ் இவருடைய பாவத்தை அனைத்தையும் மன்னித்தல் புரிவாயாக என்பதாக துஆ செய்கின்றார்கள். அடுத்த துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும் தஹ்ஹிர் கல்பஹு, அல்லாஹ் இவருடைய கல்பை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. 3வதாக துஆ செய்தார்கள், அல்லாஹும் ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அல்லாஹ் இவருடைய மர்மஸ்தானத்தை நீ பாதுகாத்தல் புரிவாக என 3 துஆ செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ செய்த அடுத்த நொடியில் அந்த மனிதருடைய அந்த கல்பில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மனிதருக்கு இந்த உலகத்தில் என்ன ஆசை என்று சொன்னால், இந்த உலகத்தில் நான் விபச்சாரம் செய்யணும், விபச்சாரம் தான் எனக்கு இந்த உலகத்தில் ஆசை அப்படின்னு சொன்ன அந்த மனிதரை புனிதராக மாற்றி, இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்தான் இந்த விபச்சாரம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர் அப்படியே மாற்றினார்கள். சுப்ஹானல்லாஹ்.
ஜினா என்ற அனுமதி கேட்டு வந்த அந்த மனிதரை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவை வாங்கியவர்களாக அந்த மனிதர் சென்று விட்டார். இதனைந்து நமக்கு என்ன தெரிகின்றது? ஒரு மனிதர் ஒரு தவறை செய்தால் என்று சொன்னான், ஒரு தவறு செஞ்சுட்டான் ஒரு மனிதன், அவனை கூப்பிட்டு இங்கே வாப்பா, கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் செய்யாத, அல்லாஹ் ரசூலுக்காக வாழு, அல்லாஹ் பார்க்குறான் என்பதாக ஒரு அழகிய முறையில் அவர்களிடத்தில் நீங்கள் உபதேசம் செய்தால் அந்த மனிதன் புனிதராக மாறலாம். அதே போன்று ஒரு மனிதர் பாவம் செய்தால் அவரை அழைத்து அழகான முறையில் அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். ஆகவே நம் மனிதர்கள் புனிதராக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.